நியூஸ் 7 பூவாளி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம தினம் ஒரு மூலிகையுடன் அவங்கள நாங்கள் சந்திச்சுட்டு வரோம். இந்த நம்முடைய சந்திப்பு பலனுள்ள, உங்களுக்கு உதவக்கூடிய, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய புதிய தலைமுறைகள்லாம் அதை கண்டிப்பாக அதெல்லாம் மருத்துவ செடிகளை பற்றியும் மூலிகை அவருடைய குணங்களை பற்றியும் அறிந்துக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி அமைந்திருப்பது என்பது ஐயமில்லை. நாம் இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தகவல்கள், ஒரு மூலிகை செடியானது துத்தி என்ற ஒரு மூலிகை செடியை பற்றி உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த துத்தி என்ற மூலிகை செடி பார்த்திங்கன்னா கிராமத்தில் பல இடத்துல கூட்டமாகும். மழை காலத்தில் வளர ஆரம்பிச்சிடும். அது பார்த்திங்கன்னா மழை காலத்து தான் வளரும். ஒரு தானாக வளரக்கூடிய ஒரு செடி. இது கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி உள்ள வளரக்கூடிய வகை செடி. இது அந்த இலைங்களே பார்த்திங்கன்னா ஒரு இதயம் போன்ற ஒரு அகலமாக கீழே குறுகியும் நல்ல இலை வடிவம் இருக்கும். இது இதோட பூ பார்த்திங்கன்னா மாலை வேல் தான் பூக்கும். அது ஆரஞ்சும் ஒரு மஞ்சள் கலர் கலந்த மாதிரி பூக்கு. மாலை வேல் தான் அந்த பூக்க ஆரம்பிக்கும். பூ ஒரு அற்புதமான பூவும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த காயை பற்றிய ஒரு வித்தியாசமான காய். இந்த துத்தியோட காய் பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இருக்கும். ஒரு நல்ல இந்த சக்கரமாக ஒரு சின்ன டப்பா போல் ஒரு காய், துத்தி காய் அதை வச்சே நீங்கள் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கலாம். மழை காலத்தில் நல்லா வேகமாக வளரும். இது இந்த பூ பூத்து காய் காய்ச்சி காய்ந்து வெடித்து பல செடிகளை உண்டாக்கும். நல்ல ஒரு தண்ணி ஈரப்பாதம் இருக்க நிறைய செடிகள் தானாக நிறைய வளரும். கோடை காலத்தில் இந்த செடிகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப தண்ணி இல்லாத நேரத்தில் அது மறைஞ்சி போயிடும். இந்த செடிகள்லாம் மறைஞ்சி திருப்பி தானாக அடுத்த மழை பெய்யும்போதெல்லாம் தானாக அது துளிர் விட்டு முளைச்சி துளிர் விட்டு அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். துத்தி அப்படின்னு நம்ம இந்த இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிற செடி பார்த்திங்கன்னா அதோட காய், இலை, அதோட விதை எல்லாமே மருத்துவ பயனுக்குள்ள செடி. இதில் குறிப்பாக துத்தியோட பெரிய ஒரு மருத்துவ பயன் சொன்னோம்னா மூல நோய்க்கு ஒரு பெரிய ஒரு அருமருந்து. இதில் எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 100 கிராம் ஒரு இலையை எடுத்துகிட்டு துண்டாக நறுக்கி அது கூட அந்த விளக்கெண்ணெய் சொல்லக்கூடிய எண்ணெயில் போட்டு வதக்கி ஒரு இளஞ்சொட்டு பார்த்திங்கன்னா அந்த மூளை அப்படி சொல்லுவாங்களா, அதில் இரவு வேலையில் வச்சு அந்த சூடு தாங்குற அளவுக்கு போட்டு போட்டு அதை வச்சு படுத்துட்டோம்னா காலையில் கொஞ்சம் தொடர்ந்து எடுத்து சுத்தம் பண்ணிட்டோம்னா தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் செஞ்சாவே அந்த மூலம் கட்டுப்படுத்தும். அந்த நோய் வலியெல்லாம் கொஞ்சம் இது வரும். அது இன்னொரு விதமாக பயன்படுத்தும். அது மூலம் வரத்துக்கு முன்னாடி அறிகுறி அது மாதிரி இருக்கும்போது அதை அந்த இலைங்களை பால் கொஞ்சம் விட்டு அந்த இது பண்ணி சாறு மாதிரி 100 மில்லி சாறு எடுத்து பாலில் கொஞ்சம் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த தொடர்ந்து சாப்பிட்டு வந்து ஒரு 40 நாளில் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த மூலம் வராத போயிடும். இந்த 8 வகை மூலம் சொல்லுவாங்க. இந்த 8 வகை மூலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த துத்தி செடிக்கு அதில் ரொம்ப இருக்குது. துத்தி இலையானது பார்த்திங்கன்னா அதை வதக்கி அதை நம்ம சிறு துண்டு காரம் இல்லாமல் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டு வரலாம். அது பத்தியத்தோடு சாப்பிட்ணும். இந்த காரம், புளிப்பு, அந்த புலால் அது போலலாம் போட்டு பத்தியை இருந்து சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு அந்த மூல நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அது ஒரு நல்ல மருந்தாக அது பயன்படுது. அதில் இந்த பூவில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த ரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அந்த பூவில் இருக்குது. இந்த விதைங்க பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா அதை சூரணம் செஞ்சு அது கூட அந்த செஞ்சு வந்தோம்னா நம்ம உள்ளகிற அந்த
கபம் கபம் அந்த நுரையீரல் கபம்லாம் அகற்றக்கூடியது. அந்த விதையிலேருந்து செய்கிற சூரணம் சொல்லக்கூடியதை நுரையீரலில் உள்ள கபங்கள்லாம் அகற்றக்கூடிய சக்தியும் அதில் இருக்குது. மருத்துவ குணம் உள்ள அந்த துத்தி செடியை ஒன்று வந்து மேல் பூச்சாக கூட அதை பயன்படுத்தலாம். மேல் பூச்சி கூட அந்த விதைகளை எண்ணெயிலேருந்து தயாரித்து அது வந்து போட்டு செய்யலாம். துத்தி செடி வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இது காய் பார்த்தா ஒரு அழகாக இருக்கும். பூ பார்த்திங்கன்னா சாயந்தர வேலை பூக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி. இது நம்ம வந்து வீட்டில் வளர்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த துத்தி செடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விதை விடும்போதே அந்த காஞ்சி போன விதையை எடுத்து தொட்டியில் போட்டு வச்சிங்கன்னா அது வீட்டில் வச்சோம்னா நம்ம வருஷம் முழுமே அதை அந்த உயிர் கொடுத்து பயன்படுத்திக்கலாம். நம்ம இங்கே ஒரு 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 வீட்டில் ஒரு ஒரு செடி 2 செடி இருந்தோம்னா அக்கம் பக்கம்லாம் கொஞ்சம் உதவி செய்கிற மாதிரி இந்த செடிகளை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ குணமுள்ள துத்தி செடியை நீங்கள் வீட்டில் மாடி தோட்டத்தில் நீங்கள் வளர்க்கணும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த இன்னொரு நாளில் வேறு ஒரு மூலிகையுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.